கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் திரிசா புருஷனை கண்டிக்கின்றோம். தேவையா சார் இதெல்லாம் உங்களுக்கு? இந்த விஷயத்த மக்கள் மனசுக்குள்ளே தான் வச்சுருந்தாங்க. அங்கங்கே காசிப் போல் யாராவது பேசியிருந்துருப்பாங்க. சோசியல் மீடியாவில் அங்கங்கே ஒரு சில பேர் எழுதியிருந்திருப்பாங்க. நயனார் நாகேந்திரன் ஒரு தடவை இதை வெளிப்படையாக சொன்னார். மற்றபடி யாரும் இதை பெருசுப்படுத்தலை. தனிப்பட்ட விவகாரம் அப்படின்றது போல் விட்டுட்டாங்க. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் அதை எல்லாரும் இப்போ வெளிப்படையாக பேசக்கூடிய நிலைமைக்கு தேரெழுத்து தெருவில் விட்டீங்க. உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை? உங்களுக்கு உண்மையிலேயே கோவம் வந்திருக்கணும் அப்படின்னா எதுக்கு வந்திருக்கணும்? தேர்தலில் ஜெயித்த பிறகு சட்டசபைக்கு போனீங்க. அங்கே அப்பாவை காணும்னு ஸ்டாலினை நக்கல் அடிச்சிங்க. அதுக்கு பிறகு உதயநிதி என்ன சொன்னார்? செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஒரு அம்மா புருஷனை காணும்னு தேடுறாங்க, ஒரு பையன் அப்பாவை காணும்னு தேடுறாரு அப்படின்னு உங்கள் சொந்த ஃபேமிலியை குறி வச்சு அவர் பேசினார். நியாயமாக அதுக்கு உங்களுக்கு கோவம் வந்திருக்கணும்ல? அதுதானே உங்களுடைய லெஜிட்டிமேட் ஃபேமிலி இந்த நிமிஷம் வரைக்கும். ஆனால் அதுக்கு உங்களுக்கு எந்த கோபமும் வரல. மாறா எதுக்கு கோபம் வந்திருக்கு அப்படின்னா திரிசா மேட்டருக்கு கோபம் வந்திருக்கு. தஞ்சாவூர் கூட்டத்தில் உதயநிதி அப்படி பேசியிருக்கக்கூடாது. அது ரொம்ப தப்பான வார்த்தை தான். அதுக்கு நீங்கள் கண்டிச்சிருக்கலாம். இப்போ மற்ற எல்லா அரசியல் கட்சிகளும் அதை கண்டிச்சாங்க இல்லையா? அதே போல் நீங்களும் கண்டிச்சிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட போய் உங்கள் கட்சிக்காரங்களை விட்டு போராட்டம் கூட நடத்திருக்கலாம். நடத்தவும் செஞ்சீங்க. அதை இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக அந்த போராட்டங்கள் நடத்தி உங்களுடைய ஈகோவையும் திரிசாவோட ஈகோவையும் திருப்திப்படுத்திருக்கலாம். போராட வேண்டிய விஷயங்கள் எத்தனையோ இருக்குது. தமிழ் தாய் வாழ்த்த பின்னுக்கு தெளிட்டாங்க, காவிரி தண்ணீர் இன்னமும் வரல, எம்பிபிஎஸ் சீட்டு பறி போச்சு, இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சரி, அதெல்லாம் ஒழிஞ்சிட்டு போகுது. அதெல்லாம் இந்த வெக்கங்கெட்ட தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய பிரச்சனை. நீங்கள் திரிசாவுக்கு வரக்கூடிய பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா இதெல்லாம் விட்டுட்டு அதுக்காக போராடவாவது செஞ்சுருக்கலாம். அந்த அளவோடு அதை நிறுத்திருக்கலாம். இல்லை அதுலேயும் உங்களுக்கு திருப்தி ஆகலை அப்படின்னாக்க உதயநிதி மேலே ஒரு கேஸை போட்டு வச்சுருந்துருக்கலாம். அதையோடாவது நிறுத்திருக்கணும். இந்த அரஸ்ட்டுன்ற எல்லைக்கு எதுக்காக இதை இழுத்துட்டு போனீங்க? இப்போ கடைசியில் கோர்ட்டில் போய் அசிங்கப்பட்டது யார்? ஊர் உலகமெல்லாம் இதை பற்றி பேசுது. திரிசா புருஷன்னு. இது உங்களுக்கு தேவையா? நீங்களே உங்களுடைய அசிங்கத்தை இழுத்து தெருவில் விட்டுக்கிட்டீங்க. இன்னொரு பக்கம் ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமான வேலை. எந்நேரமும் அவைலபிளாக இருக்கணும்ல. அமைச்சர்கள் வந்து சந்திக்கணும், எம்எல்ஏக்கள் சந்திக்கணும், முக்கியமான ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்து சந்திக்கணும், நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு, எதிர்கால திட்டங்கள், புதிய முதலீடுகள் என்னென்னவோ டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கும்ல. ஒரு முதலமைச்சர் எந்நேரமும் அவைலபிளாக இருக்கணும். அதனால தான் முதலமைச்சருடைய வீட்டை கூட கேம்ப் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அமைச்சர்களோட வீடு, எம்எல்ஏக்கள் வீடு, ஈவன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்களோட வீடு கூட அது கேம்ப் ஆஃபீஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது வீடு கிடையாது. ஏன்னா அவங்க 24/7 மக்களுக்காக வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க அப்படின்ற அர்த்தத்தில் சொல்லுவாங்க. ஆனால் இவர் காலையில் 9-10 மணிக்கு ஆஃபீஸ் வந்துடுறாராம் சட்டசபையில். உடனே அதெல்லாம் மீடியாவில் நியூஸு. இது வரைக்கும் இருந்த முதலமைச்சர்கள் மாதிரி இவர் கிடையாது. காலையில் டிஃபன் பாக்ஸை கட்டிக்கிட்டு ஆஃபீஸ்க்கு வந்துடுறாரு தலைமைச் செயலகத்துக்கு அப்படின்னு அதெல்லாம் நியூஸாக போடுறாங்க. சரி, ரைட்டு, வர்றாரு. வந்துட்டு சாயங்காலம் 5 மணிக்கு கிளம்பி போயிடுறாரு. போய் வீட்டுக்குள்ளே பனையூர் பங்களாவில் பதுங்கினா அதுக்கு பிறகு வெளில வர்றதில்லை. சனி ஞாயிறு வேறு லீவான். இதை ஸ்கூல் பசங்க போல் சனி ஞாயிறு வேறு லீவான். அதுக்கு லீவ் லெட்டர் இவர் கொடுப்பாரா அல்லது இவர் சார்பாக அதையும் ஆதவர்ஜுனாவே பார்த்துக்குவாரா அப்படின்னு தெரியல. இப்படி ஒரு முதலமைச்சரை தமிழ்நாடு கண்டதில்லை, இந்தியாவே கண்டதில்லை. ஒரு ஃப்ளூக்கில் முதலமைச்சராக வந்துட்டு கடைசியில் தமிழ்நாடு இந்த கதிக்கு வந்து ஆளாகி நிற்கிது. முதலமைச்சரே இந்த ரேஞ்சில் இருந்தார் அப்படின்னா இவருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எந்த லட்சணத்தில் இருப்பாங்க அப்படின்றத ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அது அந்த கீர்த்தனாவில் ஆரம்பித்து பவுடர் சரத்து வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிசைனில் இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நேற்று நடந்த இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் இதே தரம் வாய்ந்த அமைச்சர்கள் தான் அந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி விவசாய பட்ஜெட்டு, நேற்று ரெகுலர் பட்ஜெட்டு. நம்ம அந்த இந்த உருட்டுக்கட்டையை போய் எடுத்துகிட்டு அடித்தாரே அவர் தான் இப்போ நிதியமைச்சரில், அவர் அந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்ணார். தமிழ் வாசிக்க தெரியல, கன்றாவே என்னத்தையோ உளர்னார். இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். அந்த பட்ஜெட்டில் பெண்களுக்கு கல்யாணத்துக்கு 1 பவுன் தங்கமாமா, 5000 ரூபாய்க்கு மதிப்புள்ள பட்டுப்புடவை தர்றாங்களாம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ யார் உங்கள்கிட்ட இதெல்லாம் கேட்டால் தாலிக்கு தங்கம் அதெல்லாம் ஏற்கனவே ஏடிஎம்கே பீரியடில் இருந்த விஷயம், அதெல்லாம் ஓகே. இப்போ பட்டுப்புடவை அப்படிங்கிறது புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எத்தனையோ 1000 கோடி ரூபா செலவு. நீங்கள் தாய்மாமன் சீர், இந்த மாதிரி கல்யாணத்துக்கு பட்டுப்புடவை இப்படியே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னாக்க கடைசியில் வந்து வீட்டுக்கு போய் காது குத்த போகிறீங்க. ஒவ்வொரு வீட்டுக்காக போய் காது குத்து நிகழ்ச்சிக்கு போகிறது தான் உங்களோட வேலையாக இருக்க போகுது. கடைசியாக அதை நோக்கி தான் போக போகிறீங்க. பேசாமல் புதுக்கோட்டை, சிவகங்கை அந்த பக்கத்தில் வந்துருங்க. அங்கே தான் வாரத்துக்கு 15-20 காது குத்து இருக்கும். வரிசையாக கிளம்பி ஒரு வீட்டுக்காக போயிட்டுருக்கலாம். அதுதானே உங்களுக்கு சௌரியமாக இருக்குது. போகிற இடமெல்லாம் ஃப்ளக்ஸை போட்டு அண்ணன் வருகிறார், எங்கள் தாய் மாமா வருகிறாருன்னு ஃப்ளக்ஸை வச்சுருவாங்க. பார்க்குறதுக்கு ஜாலியாக இருக்கும். பேசாமல் அப்படி பண்ணிடலாம். விஜய் பண்ணுற வேலையெல்லாம் அப்படி தான் இருக்குது. அதாவது சொசைட்டியை முன்னோக்கி கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். பெண்களுடைய கல்வி வேலைவாய்ப்புக்கு முன்னுரிமை, அவங்க படித்த அடுத்த லெவலுக்கு எப்படி போகிறது, அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பற்றி யோசிக்கணும். மாறா தாய்மாமன், பட்டுப்புடவை, தாலி அப்படின்னு இன்னும் பழைய நிலைமைக்கு கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த வேலையாக எல்லாத்தையும் வரிசையாக பண்ணுறார்.
ஆனால் இதில் இன்னொரு திட்டமும் இருக்குது. இவங்க இப்போ இத்தனை ஆயிரம் பேருக்கு பட்டுப்புடவை அப்படின்னா, ஒருத்தருக்கு 5000 மதிப்புள்ள பட்டுப்புடவைனா எத்தனை லட்சம் பட்டுப்புடவைக்கு இவங்க ஆர்டர் கொடுப்பாங்க. அதெல்லாம் எவ்வளவு டெண்டர். அப்புறம் தங்கம் இருக்குது, ஆளுக்கு 1 பவுன்னா எத்தனை டன் தங்கம். இதெல்லாம் டெண்டர் விடணும், கொள்முதல் பண்ணணும். அதில் எவ்வளோ கமிஷன் அடிக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஸ்கூல்லலாம் இனிமேல் வாரத்துக்கு ஒரு தடவை சிக்கன் பிரியாணி போட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ வாரம் ஒரு முறை சிக்கன் பிரியாணி அப்படின்னா, இப்போ தமிழ்நாடு முழுக்க ஆயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்கள் இருக்குது. அந்த சிக்கனை கொள்முதல் பண்ணணும். அதுக்கு டெண்டர், கான்ட்ராக்டு இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் கட்சிக்காரங்க சம்பாதிக்கணும்ல. அதனால் அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் அந்த மாதிரி திட்டங்களாக போட்டு தள்ளுறாங்க. இவங்க ஒன்றும் மாற்றம்னு புதுசாக எதுவும் இப்போ அறுத்து தள்ள போகிறதில்ல. உதயநிதி சொன்னது போல் இவங்க ஒன்றும் புதுசாக ஒன்றும் அறுத்து தள்ள போகிறதில்ல. தன்னுடைய கட்சிக்காரங்கள் சம்பாதிக்கிறதுக்கு அரசாங்கம் மூலமாகவே திட்டம் வகுத்து இந்த வேலையெல்லாம் நடக்குது. சரி, திட்டம்லாம் போடட்டும். அது டிஎம்கே, ஏடிஎம்கே எந்த அரசாங்கம் வந்தாலும் இந்த மாதிரி தான் திட்டங்களை போட்டு கட்சிக்காரங்க சம்பாதிக்கிறதுக்கு இந்த வேலையை பண்ணுவாங்க. அது இவங்களும் கூட பண்ணிட்டு போகட்டும். ஆனால் அந்த திட்டங்கள் மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பயனுள்ளதாகவும் சொசைட்டியை முன்னோக்கி அழைச்சிட்டு போகிறதாகவும் இருக்கணும். இந்த தாலிக்கு தங்கம், பட்டுப்புடவை இதெல்லாம் எந்த வகையிலையும் சொசைட்டிக்கு பயன் தரப்போகிறது கிடையாது. அவங்கெல்லாம் இந்த நிலைமையிலே இருக்கணும், எந்நேரமும் ஒரு டிரான்ஸ் ஸ்டேட்லேயே இருக்கணும், ஒரு மதிமயங்கிற நிலைமையிலேயே இருக்கணும் அப்படின்றது தான் விஜயோடைய எண்ணம் போல் தெரியுது. அப்படி இல்லைன்னா இவங்க சிந்திக்கிற வகையில் எதையாவது ஒரு பண்ணணும்ல, எதுவும் கிடையாது. அப்புறம் இவர் மக்களுக்கு அக்கௌண்டபிளாக இருக்கணும் அப்படின்ற எண்ணமே அவர் கிடையாது. இப்போ இவர் சொன்னார்ல புஷி ஆனந்த், அவர் மீடியாவுக்கு பேட்டியெல்லாம் கொடுக்க மாட்டாராம். முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டிய விஷயங்களுக்கு நாங்களே இனிமேல் பதில் சொல்லுவோம் அப்படின்னு இவர் ஜாமீன் போடுறாரு. அப்புறம் இதுக்கு முதலமைச்சர், அப்போ முதலமைச்சருக்கு போட வேண்டிய ஓட்டெல்லாம் உங்களுக்கு போட்டால் மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க, அவருக்கு தானே ஓட்டு போட்டாங்க. ஸ்ட்ரைட்டாக முதலமைச்சருக்கு ஓட்டு போடல, எம்எல்ஏக்களுக்கு ஓட்டு போட்டாங்க, நீங்கள்லாம் கூடி அவரை தேர்ந்தெடுத்தீங்க, ரைட்டு. ஆனால் முதலமைச்சருக்குன்னு ஒரு ரோல் இருக்குல்ல, அந்த ரோலையும் சேர்த்து நாங்களே பார்ப்போம் அப்படின்னா அவரை ரிசைன் பண்ணி சொல்லிட்டு நீங்கள் இப்போ இதில் உட்காந்திக்கிங்க, தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சர் புஷி ஆனந்த் அப்படின்னு உட்காந்திக்கிங்க. எனக்கு தெரிஞ்சு முதலமைச்சர் விஜய் இருக்கிறத விடவும் புஷி ஆனந்த் கொஞ்சம் பெட்டராக தான் இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். கிளவிங்க கண்ணத்தை கிள்ளிக்கிட்டு எதுவும் சொல்லாமல் சிரிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டாவது பார்க்காவது ஜாலியாக இருக்கும். இவர் சட்டமன்றத்தில் போய் உட்காந்துக்கிட்டு ஒரே பஞ்ச் டைலாக்கு, இந்த விஸ்குன்றது, அப்பாவை காணும் அப்படின்றது, வாயில் நல்லா வந்துடும் அப்படின்றது. நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா ஒவ்வொருத்தர் வாயிலையும் நல்லா தான் வருது. அதை சொல்ல முடியலையே, சொன்னால் தான் கேஸை போட்டு சாவடிக்கிறீங்களே. பேசாமல் அந்த சாட்டை மாதிரி பேச கற்றுக்கணும். நேற்று ஒரு சாட்டை வீடியோ பார்த்தேன். இந்த த்ரிஷா கைதுக்கு பிறகு மாண்புமிகு அம்மையார் புரட்சி தலைவி மட்டும்தான் சொல்லலாம். அந்த ஜெயலலிதாவுக்கு ஒரு முன்னாடி ஒன்று சொல்லுவாங்கள்ல, இதய தெய்வம் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அப்படின்னு, அதே போல் ஒரு முன்னோட்டை சேர்த்து சாட்டை பேசியிருந்தாப்புல. அம்மையார், மதிப்புமிக்க அம்மையார், அது இதுன்னு அது வரிசையாக சொல்ல தெரில, கேட்கும்போது நல்லா இருந்துச்சு. அதுபோல தான் இனிமேல் த்ரிஷாவையும் உங்களையும் பேச கற்றுக்கணும் போல இருக்குது. தமிழ்நாட்டோட புதிய அணுகுமுறையை இவங்கெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. வந்ததுலேருந்து எவ்வளோ அரெஸ்ட்டு. விஜய் ஆட்சிக்கு 3 மாதம் கூட முழுசாக முடியல. இந்த 3 மாதத்துக்குள்ளே எவ்வளவு அரெஸ்ட்டு, வரிசையாக கணக்கு போட்டு பார்த்தா அத்தனை பேர் அரெஸ்ட்டு, சௌரியத்துக்கும் அரெஸ்ட்டு. இந்த மாதிரியான அரெஸ்ட்லாம் டிஎம்கே ஆட்சியில் நடந்திருந்தால் யாராவது பார்த்துக்கிட்டு சும்மா இருந்திருப்பாங்களா? தமிழ்நாட்டில் பேச்சுரிமை இல்லையா, எழுத்துரிமை இல்லையா, ஜனநாயகம் கெட்டு போச்சு, செத்து போச்சு அப்படின்னு தேசிய மீடியாக்கள்லாம் நேரம் ஒப்பாரி வச்சுருக்கோம். ஆனால் இவருக்கு மட்டும் அந்த சலுகையை வாரி வழங்குறாங்க. ஏன்னா டிஎம்கேவை காலி பண்ணிட்டு இவர் வந்திருக்கிறார்ல, அதனால் இவரை எலவேட் பண்ணுறதுக்கான வேலைகளை எல்லாரும் ஆளும் பேருமா சேர்ந்து இப்படி பண்ணுறாங்க. பிஜேபி பண்ணக்கூடிய கொடுமைகளை, பிஜேபி இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இழைக்கக்கூடிய அநீதிகளை ஒவ்வொரு நாளும் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி மீடியாவோட நிகழ்ச்சி நிரலில் அது இல்லாமல் போச்சு. பிஜேபி பற்றி யாராவது இங்கே பேசுகிறாங்களா? எதுவும் கிடையாது. முழுக்க விஜய் டிவிக்கே இவங்க அன்றாடம் ஏதாவது ஒரு தீனியை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எங்களை பற்றியே பேசுங்கடா அப்படின்றது போல் பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ ஏதோ ஒன்று இவங்களை பற்றி பேசணும். அதுக்கு இவங்க ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா? பிஜேபி பற்றி அன்றாட பேசு பொருளில் யாருமே பேசுறது கிடையாது. அதுக்கெல்லாம் இங்கே வேல்யூவே இல்லை, வியூஸே இல்லை அப்படின்ற நிலைமையை இவங்க உருவாக்கிட்டாங்க. அப்போ யாருக்கு இவங்கெல்லாம் வேலை பார்க்குறாங்க? மறைமுகமாக பிஜேபி, நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பாருங்கள் சார், நாங்கள் இவங்களை டைவெர்ட் பண்ணிக்கிறோம், இவங்களை எப்படி ஏதாவது ஒரு தீனியை தூக்கி போட்டு டெய்லியும் அதை பற்றியே பேசுகிற மாதிரி நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் உங்கள் வேலையை நைஸாக போய் பார்த்துட்டு போங்க சார் அப்படின்னு பிஜேபிக்கு வழியமைச்சு கொடுக்குற வேலையை ரொம்ப நேக்காக இந்த தாவேக்கா கவர்மெண்ட் பண்ணுது. பாஜக இவங்களுடைய கொள்கை எதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கொள்கை எதிர்த்து இதுவரைக்கும் இந்த விஜய் அரசு ஒரே ஒரு வார்த்தையாச்சும் சொல்லியிருக்கா? பாஜக அப்படின்ற அந்த கட்சியோட பேராச்சும் இவங்க யாருடைய வாயிலையாச்சும் வந்திருக்கா? விஜய் வாயிலையும் வரல, ஆதவர்ஜுனா வாயிலையும் வரல, புஷி ஆனந்த் வாயிலையும் வரல. என் வாயில் நல்லா வந்துடும் அப்படின்றாங்க. என்ன வருது அப்படின்னு தெரியல. ஆனால் பிஜேபின்ற வார்த்தை மட்டும் ஒரு நாளும் வர்றதில்லை. டெல்லியில் இந்த சிஜேபி ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு,
காக்ரோச் ஜனதா பார்ட்டி அந்த ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு. அவங்கெல்லாம் விஜய் தளபதி அப்படின்னு சொல்லி இந்த நார்த் இந்தியன் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் இந்தா வந்துருவார் விஜய், அந்தா வந்துருவார் விஜய் அப்படின்னு பில்டப் ஏற்றிட்டே இருந்தாங்க. இவங்களுடைய பெய்டு மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் இருக்காங்கல்ல, இந்த ரூட் மாஃபியா குரூப்பு, இந்த கும்பல் ஆல்ரெடி விஜய்க்கு நார்த் இந்தியாவில் வெயிட் ஏற்றுறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கிற யூடியூபர்ஸ், சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸை பிடிச்சி அங்கே விஜய்க்கு பெரிய பெப்பு ஏற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அதோட விளைவு என்னாச்சு, அது டெல்லி போராட்டத்தில் அந்த மாஸில் ஒரு செக்ஷன் வந்து விஜய் எப்படி இங்கே வந்துடுவார், விஜய் தளபதி கட்டாயம் இங்கே வந்துடுவார், ஏன்னா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய புரட்சி அவர் ஏற்படுத்திட்டாரு, இங்கே புரட்சி லைவாக போயிட்டு இருக்கும்போது அவர் வரத்தான் செய்யணும், கண்டிப்பாக எப்படி வராமல் இருப்பார் அப்படின்றது போல் அவங்க எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசி வரையும் அவர் போகலை. ஏன் போகலை? போயிருக்கணும்ல. இப்போ அவர் அந்த அண்ணா ஹசாரே உண்ணாவிரதம் இருக்கும்போது போய் நின்னார்ல விஜய், ஏன் இதுக்கு போகல? ஏன்னா இது பிஜேபிக்கு எதிரான போராட்டம். அங்கே போய் நின்னாக்க அமித்ஷா டவுசரை கழட்டிடுவார். நீ என்னையே எதிர்த்து நடக்கிற போராட்டத்துக்கு நீ போய் நிற்பியா அப்படின்னு சொல்லி அப்புறம் சிபிஐ கேஸெல்லாம் இருக்குல்ல, கரூர் சிபிஐ கேஸ் இருக்குது, இன்னும் பல கேஸ் இருக்குது, கேஸே இல்லைனா கூட புதுசாக கேஸை போடுவாங்க. அதனால் அந்த அச்சம்லாம் இவருக்கு இருக்கிறதுனால தான் அங்கே போகல. ஆக பிஜேபியோட இந்த அக்ரெசிவான பாலிடிக்ஸை ஸ்மூத்தாக எந்த விதமான தங்குதடையும் இல்லாமல் செயல்படுத்துறதுக்கு உதவி பண்ணுற வேலையை தான் இந்த அணில் கூட்டம் பண்ணுறது, அணில் கூட்ட தலைவர் பண்ணுறார். அது மட்டும் தெளிவாக தெரியுது.